டிஆர் தான் 3, 4 படம் பண்ணிட்டாங்க அவரு. ஓகே ச மேம். அவர் மாரி ஒரு இது இப்ப நம்ம கேபி சாராவது அவர் எழுதி வச்சிருப்பாரு. எல்லாம் ம். நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு. ம். ஆனா இந்த மனுஷன கடவுள் எப்படி படைச்சாருன்னே தெரியாதுங்க. மியூசிக்ல இருந்து, கேமரால இருந்து, பாட்டு லைட்டிங்ல வரும். இருந்து, லிரிக்ஸ்ல இருந்து, இப்ப இந்த ஷார்ட் இப்ப எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பேட் வச்சு இப்ப இந்த டயலாக்ஸ்லாம் சொல்ல மாட்டாரு. ம். இந்த சீன், இந்த சிச்சுவேஷன் எல்லா ஆர்டிஸ்டும் நிக்க வச்சுருவாரு. ம். நிக்க வச்சுட்டு ஒருத்தர்ட்ட வந்து, "நீங்க அண்ணா ஏன் இப்படியெல்லாம் போறீங்க? ஏன் இது வரீங்க? ம். இத ஏன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது?" அப்படின்றது நீங்க கேளுங்க. ஓகே? ம். அ அப்படிதான் சொல்லுவாரு. அவ்வளோதான் டயலாக். ம். என்கிட்ட, "அம்மா நீங்க வரீங்க, ம். அந்த பொண்ண பார்த்து, என்னடா என்ன வரதட்சணை அது இதுன்னு கேட்கறாங்களாமா, குடுக்க மாட்டாங்களாமா, குடுக்காதவங்ககிட்ட நமக்கு என்னடா வேலை? அப்படின்னு நீங்க கேளுங்களா." ம். அப்படின்னுவாரு. இங்க இந்த மாதிரி ஒரு 6 ஆர்டிஸ்ட்னா 6 பேருக்கு டயலாக் சொல்லிடுவாரு. ம். ம். சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அவர் சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல அப்படியே ஏறுமா? வேற ஒரு வாட்டி சொன்னா பாதி ஏறும், பாதி பாதி ஏறாது. ஏறாது. நடுவுல வந்து அவரு நமக்கு டவுட் இத்தனைக்கும் வரும். ஃபாலோ பண்ணா கூட ஆ. ஏறாது. கொஞ்சம் டவுட் வரும். ஆ. டவுட் வந்தோனே என்ன பண்ணலாம்? "சார், அந்த இந்த டயலாக் அப்புறம் ஏதோ ஒரு டயலாக் சொன்னீங்க. அது என்ன சார்?" ம். மறுபடியும் அவர் சொல்லி பார்ப்பாரு. இது ம். இது இந்த வார்த்தை. அப்படி ஐயோ! அது தலையில இருக்கிறது மூளையா? இது சொல்லுவாங்க களிமண்ணுனா போட்டா நிக்கும் அப்படின்னு. ஆ. அந்த மாரி கூட கிடையாது. அது கடவுளுடைய பிரம்மாண்ட படைப்பு அவரு. டிஆர். அப்பா! வாய்ப்பே இல்ல. சான்ஸே இல்ல. அவரோட இதுல நெறைய படம் பண்ணிட்டேன். 4, 5 படம் பண்ணிட்டேன். அது என்னோட பாக்கியம். சூப்பர் மேம்.